அமைச்சர் விஜய் ஐயாவுடைய பாதம் தொட்டு சில விண்ணப்பங்கள் வைக்கிறேன். 717 ஒயின் ஷாப்கள் மூடி ஒரு நல்ல விஷயங்கள் செய்யும்போது நாள்பட இன்னும் 100 கம்மி பண்ணிகிட்டே வாங்க. உங்களுடைய 5 ஆண்டு இந்த ஆட்சி முடியும் பொழுது ஒயின் ஷாப் இல்லாத ஒரு ஆட்சியாக இருக்கணும். இப்போ இந்த ஒயின் ஷாப்பில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஒயின் ஷாப்பில் 5 to 7 பேர் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இப்போ 700 ஒயின் ஷாப்பில் மினிமம் ஒரு 5000 பேர் வேலை செஞ்சுருக்காங்கன்ற பட்சத்தில் அவங்களுடைய வாழ்வாதாரம் இல்லாமல் அவங்க வீட்டுக்கு போகும்போது வருத்தப்படுவாங்க. அதுக்கு பதிலாக ஒரு சின்ன விண்ணப்பம் வைக்கிறேன். மது தடை பிரிவில் ட்ரக் அடிக்ஷன் கண்ட்ரோலில் கவர்மெண்ட் அரசு துறைகளில் அவங்களுக்கு வேலை கொடுங்க. மது கொடுத்தவங்களுடைய கையாலேயே மது வேண்டாம்னு சொல்லி கொடுத்தோம்னா அவங்களுக்கு புரிதல் அதிகமாக இருக்கும். ஏன்னா மது குடிக்கிறவங்களுடைய முழு எண்ணங்களும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இது ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக வைக்கிறேன். அதே மாதிரி யாராவது மக்கள் போராட்டங்களில் இறங்குறாங்க அப்படின்னும் போது 1 மணி நேரத்துக்குள்ள ஒரு முடிவு எடுத்து அவங்களுக்கான சரியான ஒரு தீர்ப்பை கொடுத்துருங்க. அவங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரலும் வெயிட் பண்ணக்கூடிய இடம் மனம் வலிக்குது. அவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் வைக்கிறேன். யாரெல்லாம் நீங்கள் போராட்டங்கள் பண்ணி அரசரை போய் பார்க்கணும், சிஎம்ஐ போய் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு சின்ன விண்ணப்பம், நீங்களே அதுக்கான ஒரு நல்ல தீர்வு ஒன்று கொடுங்க. சார் எங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று செஞ்சு கொடுங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க யோசித்து 2 நாள் 3 நாள் 5 நாள் யோசிக்கக்கூடிய நேரங்கள் வீணடிக்கப்படாமல் மிச்சப்படுத்தப்படும். அதே மாதிரி ஒரு கருத்து முன்வைங்க. எடுத்தோடனே நீங்கள் போராட்டத்தில் இறங்காமல் ஐயா நாங்கள் ஒரு வாரம் கழித்து நாங்கள் போராட்டத்தில் இறங்கலான் இருக்கோம், அதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு கருத்துக்கு ஒரு பதில் சொல்லுங்கள், ஏன்னா எங்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுதுன்னு சொன்னீங்கன்னா அரசு அதை உடனே முன்னிலைப்படுத்தி உங்கள் போராட்டங்களுக்கு முன்னாடி ஒரு தீர்வு கொடுத்துரும். அந்த தீர்வை 2 பேருமே அறிக்கைகளை வெளியிட்டுக்கலாம். அரசு துறையிலேருந்து ஒருத்தவர் அந்த அறிக்கைக்கான வெளியிடும், நீங்களும் ஒரு அறிக்கையான வெளியீடு வரலாம். அப்படி சரி வரலன்ற பட்சத்தில் 1 வாரம் கழித்து நீங்கள் போராட்டங்கள் இறங்குங்க. எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, அறிவு நுட்பமாக நம்ம வேலை செய்யும்போது போராடி ஜெயிக்கணுன்ற அவசியமே கிடையாது. உங்களுக்கு என்ன தேவையோ அதை புரியுதலாக அரசுக்கு தெரிவிங்க. இது இல்லாமல் இப்படி பண்ணி கொடுங்க அப்படின்னு ஒரு கருத்து வைங்க. பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி. ஐயா இப்படி பண்ணுங்க. இல்லை பிளான் பியை என்ன பண்ணுங்கன்னா, அரசு மருத்துவமனைகளில் மிக ஆட்கள் சொற்பமாக இருக்காங்க. இந்த ஒயின் ஷாப்லேருந்து நீக்கப்பட்டக்கூடிய ஆட்கள் எல்லாருமே அந்த அரசு துறை ஒரு இந்த வாலண்டியராகவோ இல்லைனா வார்டு மெம்பராகவோ வார்டு பாயாவோ அந்த வேலைகள் கொடுங்க. நான் சொல்கிறது கொச்சையான வார்த்தைகளாக இருந்தாலும் ஒரு சரியான எங்கெங்கே தேவையோ அந்த மாதிரியான அரசு துறைக்கு இவங்களுடைய அறிவுகள் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற இன்னொரு துறையை மாற்றி கொடுங்க. இது ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக வைக்கிறேன். எந்த போராட்டங்களும் மக்கள் பண்ணவே வேண்டாம். சிஎம் நல்லவர். அவர் அவருக்கு நம்ம முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிவித்து ஒரு விஷயம் பண்ணுங்கள். ஒரு பெண் ஒரு காதலை ஏமாற்றிட்டான்னு சொல்லி நேற்று ஒரு போராட்டங்கள் வீடியோவில் பார்த்தேன். கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு புகார் அளிங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் நேரடியாக போய் என்ன தான் வாக்குவாதம் தர்க்கங்கள் பண்ணாலுமே போலீஸ் துறையோட ஒரு உதவியோடு நேரில் போயிடுங்க. முதல்ல நீங்கள் போக வேண்டியது போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான். எந்த பிரச்சனைகளுக்குமே நம்ம நேரடியாக போய் தீர்வு காண்றோம், அந்த குடும்பத்தில் இருக்கவங்க உங்களை தாக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? போலீஸ் துறையை சார்ந்தே கொண்டு போங்க. ஒவ்வொரு விஷயங்களும் போலீஸ் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. யோசித்து ஒவ்வொரு விஷயங்களும் செயல்படுத்துவோம். நன்றி.